சாய்ராம், நமஸ்காரம். நாம் தினப்படி பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கிறோம். இன்றைய தினம் திங்கட்கிழமை, கார்த்திகை மாதம் 1ஆம் நாள். இன்று திரையோதசி திதி, சித்திரை நட்சத்திரம். இன்று முழுவதும் யோகம் நன்றாக உள்ளது. இன்று கார்த்திகை மாதம் சோமவாரம் என்பதாலும் திரையோதசி என்பதாலும் இன்று பிரதோஷ நாள். இன்றைய நாள் இனிமையாக எல்லோருக்கும் அமையட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைய தினத்திலே கிரகங்கள் உள்ள நிலைகளை ஆராய்ந்தால், இன்று சந்திர பகவான் கன்னியா ராசியிலேயும், சூரிய பகவானும் புதனும் துலா ராசியிலும், செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் விருச்சிக ராசியிலும், கும்பத்திலே ராகுவும் சனி பகவானும், சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கின்றார்கள். இந்த கிரக அமைப்பை பார்க்கும்பொழுது, இன்றைய நாளிலே சூரிய பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து அமைவது உலகத்திலே வருகின்ற இந்த ஒரு மாத காலத்திலே மக்களுக்கு மிகவும் கோபமும் உஷ்ணமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சாது மிரளுவார். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை இந்த மாதமானது உலகிலே உள்ள எல்லோருக்கும் கொடுத்துவிடும். இதையும் தவிர்த்து செவ்வாயான பூமிக்காரகனுடன் அதற்கு மேலும் இன்னும் சூடை கொடுக்கக்கூடிய அளவிலே சூரிய பகவானும் சேர்ந்து இந்த பூமியினுடைய உள்ளே உள்ள கோர் ஆஃப் எர்த் என்று சொல்லுவார்கள். அதனை ஏற்கனவே உலகம் முழுக்கவும் பூகம்பங்களும் எரிமலை கொந்தளிப்புகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே அதற்கு மேலும் வலு கூட்டக்கூடிய வகையிலே இந்த பூமியினுடைய தாக்கமானது இருக்கும். எனவே மக்கள் எல்லா விதமான இயற்கை உபத்திரவங்களுக்கும், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் என்று சொல்லுவார்கள், அதற்கும் தயாராக இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டால் மிகவும் நல்லது. எனவே மக்களே, நான் நேற்றைய தினமே கூறியது போல் தனித்தனி ராசிக்கான பலன்களை நான் கூறுவது இல்லை, கூறப்போவதும் இல்லை. இது தினசரி சந்திர பகவான் அமையக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய ராசிகளையும், அதாவது கோச்சாரப்படியும் மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்தும் பொதுவான பலன்களையும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய பதிவுகளையும் நான் இடுகிறேன். இப்பொழுது மக்களே, எல்லோருக்கும் நாம் பிறந்ததன் அர்த்தம் தெரியப்போவதில்லை. ஏனென்றால் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு ஜோதிடமும் ஆன்மீகமும். அப்படியானால் ஆன்மீக ரீதியாக இந்த
கிரக அமைப்புகளிலிருந்து எவ்வாறு வெளியே வருவது, அதனை எவ்வாறு நாம் கைக்கொள்ளும், இந்த சூழ்நிலையிலே நாம் இறைவனை தியானம் செய்ய வேண்டும். பூமி காரகனான செவ்வாய்க்கு அதிபதியானவர் முருகப்பெருமான். எனவே இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வேண்டி விளக்கேற்றி வர வேண்டும். கார்த்திகை மாதத்திலே சாயங்கால வேளையிலே எல்லாருமே விளக்கேற்றுவோம். இப்பொழுது அதை முருகனை நினைத்து ஏற்றி வந்தால் எல்லாமே நல்லவையாக நடக்கும். சாய்ராம்.